ஹலோ. எஸ். அகைன் டெல் யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 1 அப்படின்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் சம்பாதிச்சா அந்த இன்கமுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுமானா கிடையாது. அப்போ அது ஓல்டு ஸ்லாப் ரேட்ல மேக்ஸிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். ஸோ ஒருத்தர் 2 லட்சத்துக்குள்ளதான் சம்பாதிச்சுக்கிறாரு, அவரு ஃபைல் பண்ணுமானா ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2 லட்சத்துக்கு மேலே அவர் ஏர்ன் பண்ணிட்டாருன்னா, அவர் டேக்ஸ் பே பண்ணவில்லைனாலும் கூட அவர் ரிட்டர்ன் இன்கம் என்ன செஞ்சாலும் ஃபைல் பண்ணி ஆகணும். அதான் சொன்னாங்க, மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் டோட்டல் இன்கம் 5 lakh. இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ் இஸ் 2,50,000. அந்த 2,50,000 மேலே போனதுனால அவர் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்போ இன்கம் அபவ் எக்ஸம்ஷன் லிமிட் இஸ் தட் பர்சன் ஹேஸ் டு ஃபைல் இன்கம் டேக்ஸ். இப்போ கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமான்னு கேட்டால் எஸ். ஆனால் இந்த மாதிரி ஸ்லாப் ரேட்டில் அது கிடையாது. அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் இன்கம் ஆர் லாஸ். அப்போ ஏபிசி லிமிடெட் வந்து ஒரு 10,000 சம்பாதிச்சதுக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஏபிசி லிமிடெடுக்கு வந்து நட்டம் ஆயிடுச்சு 20,000 அப்படின்னாலும் அவங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஈவன் லாஸ் ஆர் ப்ராஃபிட் கம்பெனி ஆர் ஃபர்ம் ஹேஸ் டு ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னங்க 139 எஸ் இங்க இப்ப நான் படிச்சேன் 139 சப்செக்ஷன் 4A. இப்போ நம்ம கம்பெனிக்கு பார்த்ததுல 139(1) சொல்லியாச்சு இல்லையா? ஒரு சேரிட்டபிள் ஆர் ரிலிஜியஸ் ட்ரஸ்டா இருந்துச்சுன்னா அவங்க தன்னுடைய இன்கம் பிஃபோர் கிவிங் எக்ஸம்ஷன் 11-12 கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சாகணும், ஃபைல் பண்ணி ஆகணும். எவ்வளோங்க? 6 lakhs. ட்ரஸ்டோட இன்கம் பிஃபோர் எக்ஸம்ஷன் 6 lakhs இருக்குதுங்க. அவங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் எவ்வளவு தராங்க, அதே நம்மளுக்கு இண்டிவிஜுவல் தர மாதிரி 2 லட்சம் தராங்க. அந்த 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடையாது, ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மேல போச்சுன்னா அவங்களும் என்ன செஞ்சாகணும், ஃபைல் பண்ணி ஆகணும். அப்போ ஃபார் ட்ரஸ்ட் செக் இன்கம் பிஃபோர் எக்ஸம்ஷன் ஆஃப்டர் எக்ஸம்ஷன் என்ன செய்யுங்க, கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி 139 சப்செக்ஷன் பி. இங்க 139 பி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அப்படின்னு சொன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் டு ஃபைல். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிஇஓ இருப்பாங்களே, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ், பொறுப்பாளர்னு சொல்லுவாங்க, பொருளாளர்னு சொல்லுவாங்க, நிர்வாகின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன செய்யணும், பிரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட்ல பண்ணியாகணும். அப்போ இட்ஸ் சிஇஓ ஹேஸ் டு ஃபர்னிஷ் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி. சயின்டிபிக் ரிசர்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this covers certain special institutions such as scientific research association, news agencies, certain education institutions, certain hospitals, mutual funds, venture capitals, etc. They have to file a return when their total income before giving effect to the exemptions exit prescribed limit. அப்போ eligible institution has income எவ்வளவுதான், 5 lakh தான் before exemptions. அப்போ if this exceeds prescribed limit, return must be filed. அப்போ simple idea சொல்ற பாருங்க, special institution check income before exemptions. அப்போ அது என்னங்க, ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் சயின்டிபிக் ரிசர்ச். யூனிவர்சிட்டி காலேஜ் வந்தால் அவங்களுக்கு என்ன வருது, 139 சப்செக்ஷன் 4D. அவங்க என்னது, யூனிவர்சிட்டி இன்கம் 50,000 தான். அப்போ லாஸ் 5 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ ரிமெம்பர், யூனிவர்சிட்டி இன்கம் லாஸாக இருந்தாலும் என்ன செஞ்சிடும், இன்கமாக இருந்தாலும் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். பிஸ்னஸ் டெஸ்ட்டாக இருந்தாங்க சார், பிஸ்னஸ் டெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இன்கம் இருந்தால் என்ன செஞ்சாகணும், ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அண்டர் செக்ஷன் 139 சப்செக்ஷன் 4E. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டா இருந்தாங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டா இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாகணும், ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சார், ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஈவன் இஃப் யுவர் இன்கம் இஸ் பிலோ த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். சார், 2 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது, ஆனா என்னுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல நான் டெபாசிட் பண்ணிட்டேன், கண்டிப்பா என்ன செஞ்சு தான் ஆகணும், ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்னோட வருமானம் ரொம்ப குறைவா தான் சார் இருக்குது, ஆனா கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. அப்ப நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான். சார், இந்த வருமானம் 2 லட்சத்துக்குள்ளதான் இருக்குது, ஆனா நான் ஃபாரின் டிராவல் போயிட்டேன், அதுக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், ரிட்டர்ன் நீங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சார், எலக்ட்ரிசிட்டி பில்லு 1 லட்ச ரூபாய்க்கு மேல எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் சோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்ம என்ன செஞ்சாகணும், ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சரி, ஈவன் இஃப் இன்கம் இஸ் பிலோ பேசிக் எக்ஸம் லிமிட், ரிட்டர்ன் மே பி கம்பல்சரி. பிசினஸ் டர்ன் ஓவர், உங்களுடைய டர்ன் ஓவர் எக்ஸீட்ஸ், பிசினஸ் மூலமா நீங்களுடைய டர்ன் ஓவர் 60 லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாகணும், ஃபைல் பண்ணி ஆகணும். ப்ரொஃபஷனல் இருந்தால் 10 லட்சத்துக்கு மேல போனா கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகணும். டிடிஎஸ் டிசிஎஸ் வந்து 25,000க்கு மேல அல்லது சீனியர் சிட்டிசனா வந்து 50,000க்கு மேல பிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சு ஆகணும், ஃபைல் பண்ணி தான் ஆகணும்.
அல்லது சேவிங்ஸ் பேங்க் அல்லது டெபாசிட் மோர் சேவிங்ஸ். நிறைய சேவிங்ஸ் பேங்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது எல்லா பேங்க்கும் சேர்த்து 50 லட்சத்துக்கு மேல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா என்னதான் ஆகணும். அப்ப இதுல என்ன கேள்வினா, மிஸ்டர் ஏ வந்து இன்கம் 2 லட்ச ரூபா தான், ஆனா பிசினஸ் டர்ன் ஓவர் வந்து 70 லட்ச ரூபா வச்சுக்கிறாரு. அப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமான்னு கேட்டா, சார் நீங்க தான் சார் சொன்னீங்க உங்களோட வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்தா ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி. பட் ஆனா டர்ன் ஓவர் என்ன ஆயிடுச்சு, அதிகமாச்சு. அப்ப ஃபைல் பண்ணுமான்னு கேட்டா எஸ், ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சார் அடுத்து வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர்னா யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் ஹெல்ப்ஸ் த எலிஜிபிள் டாக்ஸ் பேயர்ஸ் ப்ரிப்பேர் அண்ட் ஃபர்னிஷ் தயர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட நபர். அப்ப மிஸ்டர் ஏ ஹேஸ் டிஃபிகல்டி ப்ரிப்பேரிங் இஸ் ரிட்டர்ன்ஸ். அப்ப யார் அப்ரோச் பண்றாரு, டிஆர்பியை அப்ரோச் பண்றாரு. அப்ப அவர் தான் என்ன செய்யறாரு, உதவி செய்யறாரு ஃபைல் பண்றதுக்கு. அப்ப அவரோட சைன் பண்ணி ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், தைரியமா ஃபைல் பண்ணலாம் அப்படின்றது அது முக்கியமான விஷயமா கருதப்படுகிறது. இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய டோட்டல் இன்கம் பேசிக் இன்கம் விட அதிகமாக இருந்தால் ரிட்டர்ன் ஃபைல் செய்யலாம். 5 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஆனா எக்ஸாம்ஷன் 2 லட்சத்துக்கு மேல போனாலும் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும் அப்படின்றதுல இதெல்லாம் தமிழ்ல உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்துருக்கேன். இது பேசல டைமிங் ஃபார் ஃபைலிங் ஆஃப் இது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம ஃபைல் பண்ணிடலாம். அப்படியே சொல்லுங்க. அப்படியே தூக்கி இதில் போட்டு விட்றேன் ஆன்லைனில், படிச்சிருங்க.